ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிகே தமிழ் கேம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா PKXD கேம் ப்ளே வீடியோ தான் பார்க்க போகிறோம். எத்தனாவது பார்ட்னு தெரியல. நான் இது டெக்ஸ்ட்டில் எடிட் பண்ணும்போது நான் போடுறேன், ஓகேங்களா? இப்போ நம்ம வெளில போவோம். நான் போன தடவை அர்கேடில் இருந்தேன்ல, அர்கேடுங்கிற அந்த ப்ளே ஏரியாவில் இருந்துட்டு அங்கேயே இருந்தேன். நான் வெளில வரலன்னு நினைக்கிறேன், அதனால தான் இப்போதைக்கு இது என்ன நெய்பர்ஹுட்னு போட்டிருக்கான். போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம், எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போவோம். வெயிட் பண்ணுங்க, அது கீழே போகிற வழியா? சரி வெயிட் பண்ணுங்க, அப்படி இதுக்குள்ளே போய் பார்ப்போம் என்னென்னு. ஓகே, நம்ம டெலிபோர்ட் ஆகிற வழி இது. ஓகே, நம்ம இப்போ நம்ம வீட்டுக்கு போகணும். வெயிட் பண்ணுங்க, பைக் எடுத்துகிட்டு போவோம். பைக்கில் சைக்கிள் தான். நம்ம ஏரியா அங்கே இருக்குது. ஓகே, நம்ம வீடு தான், பார்த்துக்கோங்க. இதுக்குள்ளே போகிறோம். போய் பெட்பாட் ஒன்று இருக்குது, அது ஓப்பன் பண்ணலான்னு இருக்கேன். ஓகே, உள்ளே போயிட்டோம். மேலே போயிட்டு ஓப்பன் பண்ணுவோம். ரொம்ப டயர்டாக இருக்குது, தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரூமுக்கு வந்துட்டோம். செமையாக செட்டப் பண்ணியிருக்கேன். ரொம்ப நாள் கழிச்சு விளாட்றேன். இப்போ பெட்பாட் ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணால் நமக்கு என்ன மாதிரி கிடைக்கிதுன்னு பார்ப்போம். டால்மேட்டா காமன் தானே, கிரம்பி. வேறு எதை இன்க்யூபேட் பண்ணலாம்? ஃபேப்லஸ் பெட்பாட்னு ஒன்று இருக்குது, சில் பெட்பாட்னு ஒன்று இருக்குது, ஸ்பீடி பெட்பாட் ஒன்று இருக்குது. எதுவும் வேணாம், ரெண்டு இல்லாமல் நடுவில் இருக்கிறது. ஓகே ஓகே, அடுத்து ட்ரைனிங் பார்ப்போம். என்வால் ஒர்க் கொடுத்து பெருசாகிடுச்சு கோட்டு. ட்ரைனிங் வேணாம், வேறு ஏதாவது இது பண்ணலாம். இன்னும் அந்த டால்மேட்டா ஓகே, இது ட்ரெயின் ஆகட்டும். ஏன்னா இப்போ தானே இருக்குது, எல்லாம் ஓரளவு லெவலப் ஆகணும்ல, அதெல்லாம். வெயிட் பண்ணுங்கள், நம்ம இப்போது பெட்டு வச்சுருக்கோமா இல்லையா? வெயிட் பண்ணுங்கள், நம்ம பெட்டு பெட் போய் பார்ப்போம். இப்போதைக்கு நமக்கு ஓகே, ரோட் சைட் ஹாக். ஓகே, அது போதும். காசு ஆனாலே கொடுக்க ஆரம்பிச்சிட்டானோலா. சரி கைஸ், இப்போ இதை மற்ற பெட்லாம் கையில் எடுத்துகிட்டு போகணுன்னா கையில் தூக்கிட்டு போகிற மாதிரி தானே இருக்கும். ஆனால் இது இருக்குல்ல, இதை பாருங்கள், கையில் அழகாக உட்காந்துக்கிட்டு செமையாக இருக்குல்ல. ஓகே, வெயிட் பண்ணுங்கள், நம்ம காலையில் நைட் ஆயிடுச்சுன்னு பார்ப்போம். வெயிட் பண்ணுங்கள், காலையிலே இருக்குது. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், தூங்குவேன். பார்த்தீங்களா, கையில் வச்சுட்டே தூங்குனேன், அது கையிலே அப்படியே தான் இருக்குது. சரி ஓகே, நம்ம தூங்கி இப்போ தான் எந்திரிக்கிறோன்னு வைப்போம். ஓகே, மேக்கப் பண்ணுவோம் கைஸ். மேக்கப் பண்ணிட்டு மேக்கப் பண்ணுறது ஒழுங்காக இல்லை. ஓகே, டிவிலாம் ஓடிட்டே தான் தூங்கணும். அடுத்து இங்கே கேமிங் சேரு, கேமிங் டேபிள். கேமிங்லாம் பண்ணுற மாதிரி இல்லை, ஏதோ கார்ட்டூன் பார்க்குற மாதிரி இருக்குது. ஓகே, அடுத்து இந்த ஃப்ளவர் இதுக்குள்ளே போய் உட்காந்து சும்மா எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோன்னு வீட்டை அதிகமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணதில்லை. கிச்சனில் போய்ட்டு ஏதாவது திங்கிறதுக்கு இருக்கான்னு பார்ப்போம். ஓகே, நமக்கு என்னது ஏதோ கிடச்சிருக்கு கைஸ், பேன் கேக்கா. ஓகே, சாப்பிட்டோம். இப்போ இதை தூக்கிப்போம். வாஷ்ரூம் போ, குளிக்க வேண்டியதான். ஓகே, குளிக்கிறதுக்கு டேப்பே திறக்காமல் நான் பட்டு உட்காந்துருக்கேன். டேப் திறந்து விட்டு குளிச்சு வச்சு இந்த பப்பிங்க. ஓகே, வாஷ்ரூம் போயாச்சு. முகத்தை பார்த்துட்டு மூஞ்சையும் கழுவியாச்சு. போவோம், நம்ம ஹாலை நோக்கி பயன்படுவோம். சாப்பாடு டைனிங் டேபிள் சாப்பிட்டுட்டு இருக்கோம், முடிச்சாச்சு. அடுத்து இந்த அவதாரில் ட்ரெஸ்ஸு சேஞ்ச் பண்ணுறது தானே
இப்போதைக்கு நமக்கு வந்து பிகேஎக்ஸ்டி கேம் பிளே வீடியோ இன்னும் நான் போட ஆரம்பிக்கலை. இது எத்தனாவது பாட்டுன்னு நினைக்கிறேன். ஏன்னா முன்னாடியே போட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நான் நிறைய வீடியோஸ் எடுத்து வச்சுட்டேன். பிகேஎக்ஸ்டிலன்னு சொல்லி நான் போன தடவை சொல்லியிருந்தேன்ல, அதனால தான் இன்னும் நான் அவதார் சேஞ்ச் பண்ணாமல் இருக்கேன். இல்லைனா நான் ஆடிக்கு ஒரு தடவை அமாவாசைக்கு ஒரு தடவை சேஞ்ச் பண்ணிடுவேன். ஆடிக்கு ஒரு தடவை அமாவாசைக்கு ஒரு தடவை மீன்ஸ் எப்போயாவதுங்கிற மாதிரி, இல்லை எப்போயாவது ஓகேங்களா, சேஞ்ச் பண்ணிடுவேன். ஏன் அப்படின்னா இப்போ இந்த அவதார் பார்த்துட்டு கொஞ்சம் ரெகக்னைஸ் பண்ண ஈஸியாக இருக்கும்ல. ஏன்னா என் பேர்லேயே வளர்ந்து வச்சுருந்தா நான் என்ன பண்ணுறது, அதனால ரெகக்னைஸ் பண்ண ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால தான் சேஞ்ச் பண்ண வச்சுருக்கேன். ஆக்சுவலி இது நல்லா இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது. பட் எனக்கு ஏஸ்தட்டிக்காக போகணுன்னு ஆசை. ஏன்னா ராப்ளக்ஸில் கூட நம்ம ஏஸ்தட்டிக்காக போகல, கலர்ஃபுல்லாக தான் போயிருக்கோம். அது ஏன்னா ராப்ளக்ஸ் கொடுக்குறவங்க கேட்குறான், அதில் நமக்கு ஃப்ரீயாக கிடைக்கிற ஐட்டம்ஸ் வச்சு தான் நம்மளால் பண்ண முடியும். ராப்ளக்ஸ் போகிற அளவுக்கு நம்ம ஒன்றும் அவ்வளோ பெரிய கிராண்ட் மாஸ்டர்லாம் கிடையாது. நமக்கு ராப்ளக்ஸ் வந்துட்டு வேணும், நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம பேரண்ட்ஸோட பெர்மிஷன்ஸ் அதெல்லாம் வேணும் காசில். அதனால தான் ப்ளே ஏரியாவில் தான் இருந்தோம். இன்றைக்கி வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க வீடெல்லாம் ரேட்டிங் பண்ண போகிறோம் கைஸ். ரேட்டிங் பண்ண போகிறோம். யாரையாதே சிரிச்சிட்டு இருக்கேன்? இது என் அவதாரை பார்த்து சிரிக்கிறியா நீ மொக்கப்ப? எவரு என்னோட அது பாருங்கள் கைஸ், அது பெட்டை பறக்குது. அது இந்த ஏஞ்சலுக்கு பெட்பாட என்னமோ வந்துச்சு, அதில் தான் இருக்கும். உனக்கு போதும் லைக் போட்டு விட்ருக்கேன் பார்த்துக்கோ, சிரிக்காத, சிரிச்சேன்னா அவ்வளோதான் உனக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அது வீட்டுக்கு செம்மையாக இருக்கே பாரு கைஸ், வேற லெவலாக இருக்கே. டிவி பார்க்குறது என்னென்னமோ வச்சுருக்கு. ஆஹா, என்ன பேக்லாம் வச்சுருக்கு, பயங்கரமான நல்லா இருக்கும் போல இருக்கே. இங்கே பாருங்கள், நான் வச்சுருக்க பெட்டு தான் வச்சுருக்கு. ட்ரெஸ்ஸிங் டேபிள்லாம் வச்சுருக்கியா? என்னையா அது? இதெல்லாம் எங்கேருந்து எடுத்தது? இதெல்லாம் என் கண்ணுக்கு படவே இல்லை. பரவாயில்ல. அது கொடுத்த காசு மொத்தத்தையும் செலவு பண்ணி இது பண்ணி வச்சுருக்கு போல இருக்கு. பிரச்சனை இல்லை, நாமளும் இதை விட சூப்பராக அப்கிரேட் பண்ணுவோம். நம்ம வந்துட்டு நல்லா இருக்குது, எனக்கு பிங்க் கலர் பிடிக்கும்னு ஒரே காரணத்தினால அந்த டோனட் ஷாப் ஹவுஸ் ஒன்று வாங்கி வச்சுருக்கேன். பட் என்ன அப்படின்னா அது வந்து கொஞ்சம் வேஸ்ட் ஹவுஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே, இந்த சைடு போவோம். இந்த சைடுக்கு போயிட்டு பெட்டு எத்தனை தான் வச்சுருக்குன்னு பாருங்களேன். கலர் சேஞ்ச் ஆகுது. என்னென்னமோ பண்ணி வச்சுருக்குது கைஸ், டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்குது. இது எத்தனை கேமில் போய் விளாண்டு எவ்வளோ காசு வாங்கி வச்சுருக்குமோ. நாம் எதுக்கும் போகாமல் சும்மா உட்காந்து ரேட்டிங்கில் பொம்மை கைஸ், பொம்மையெல்லாம் வச்சுருக்கு. இவ்வளோ பெரிய வீடு வாங்கினது இது வந்துட்டு இந்த ஓல்டு அப்கிரேடு. இப்போ புதுசாக வந்துருக்குங்கிறதுனால தான் டோனட் ஹவுஸாக அதெல்லாம் நான் வாங்கி வச்சுருக்கேன். இருந்தாலும் நம்மளோடது ஒரு ரிவ்யூ யூனிக் தானே. இது இக்லூ மாதிரி தான் இருக்குது பார்க்க. ஆமாம், இது ஒன்று இப்போ தான் தண்ணி சோறுலாம் கேட்கும். வீட்டில் தானே இவ்வளோ நேரம் இருந்தோம், அப்போல்லாம் எதுவுமே பண்ணாமல் வெளில வந்த அடுத்த செகண்டே இருந்து கேட்குது பார்த்தீங்களா. அதுவும் வீட்டை விட்டு ரொம்ப தூரம் வந்ததுக்கப்புறம் தான் கேட்கும். இங்கே குடிச்சுக்கிட்டோம். நல்ல வேலை போகிற வீட்டில் இந்த வீட்டில் இது சாப்பிட்றதுக்கும் குடிக்கிறதுக்கும் இருந்ததுங்கிறதுனால நம்ம தப்பிச்சோம். இல்லைனா மறுபடியும் நம்ம வீட்டுக்கு போய் இதுக்கெலாம் அலங்காரம் பண்ணி இது பண்ணணும். லெவலப் கொடுத்துருவோம். பரவாயில்ல, கொஞ்சம் பெருசாக இருக்குது. எந்த ஒரு மாடிஃபிகேஷனும் இல்லை, பெருசாக இருக்குது அவ்வளோதான். வேறு எதுவும் ஃபீச்சர்ஸில் எதுவும் ஆகும்னு நினச்சேன், பட் நோ. என்னையா எவ்வளோ பெருசாக இருக்க நீ? 2 தலையா? பக்கா என்னன்னு தெரியல, 2 தலை இருக்குது. சரி விடுங்க. ரெண்டு தலை பாம்பு மாதிரி இருக்குது. இது பார்க்க பயமாக இருக்கே. ஒரு தலையாக தான் இருக்கும்னு நினச்சேன். என்னையா அது நடக்க 2 தலையாக வருது. அப்போ இது உண்மையிலேயேவா இல்லை இது தெரியாமல் ஆயிடுச்சான் தெரியல.
செம்மையாக இருக்குது காய்ஸ். நான் நோட்டே பண்ணல. வாவ், வேறு லெவலாக இருக்கே இந்த வீடு. இங்கேயும் என்னென்னமோ போஸ்டர்லாம் வட்டி வேற லெவலில் பண்ணி வச்சுருக்குறாங்களே. சரி, நம்ம வெளில போயிடுவோம் இந்த வீட்டை விட்டு. இதோ அதுக்கு லைக் போடலை பாருங்களேன். 34 லைக், பரவாயில்ல. லைக் வாங்கிறதுக்காகவே எல்லாம் செலவு பண்ணுவாங்க போல இருக்குது. நான் போகிறதுக்கு முன்னாடியே லைக் போட்டுருவோம், அப்புறம் தான் நான் அடுத்த வீடுக்கு ஈஸியாக போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடுக்கு வந்துட்டோம். இந்த மாதிரி ஓரளவு வீடெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஓகே. வாவ், என்ன கைஸ் இது அப்படியே ப்ளே கிரவுண்ட் மாதிரி இருக்குது வேறு லெவலாக. அப்படியே ஒரு ஆர்கேட் வைப்பு கொடுக்குது கைஸ். வேறு லெவல், வேறு லெவல், செம்மையாக இருக்குது. கேமிங் செட்டப்பு செம்மையாக இருக்கே. இந்த மாதிரி ஒரு செட்டப்பு ஒரு பெஞ்சாவது நம்ம வாங்கி போடணும் கைஸ். இந்த மாதிரில இது வேற லெவலாக இருக்கே. சரி கைஸ், நம்ம மேலே போக வேண்டியதான். ஓகே, நம்ம வெளில போயிடுவோம். உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே லைக் போட்டதுக்கு காரணம் இதுதான். நல்லா தான் இருக்குது. அடுத்து வேறு வெளிலையே செம்மையாக இருக்கே. உள்ளே எப்படி இருக்கும், ஃபவுண்டைன்லாம் வச்சுருக்காங்க. நாமளும் வைக்கணும். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நாமளும் வைப்போம். ஓ, செம்மையாக இருக்கே. அப்படியே ஒரு கேஸ்லுக்கு போன வைப்பு கிடைக்கிது கைஸ். மேலே பாருங்கள், அவுல்ஸ்லாம் இருக்குது. ஓய், செமையாக இருக்கே. வீட்டுக்கு இந்த வால்பேப்பர் மாற்றுறதுலாம் எப்படிப்பா? பட் செமையாக இருக்குப்பா, வேறு லெவல். ஒரு கேசல் வைப்பு. அந்த இது பினாக்கி அண்ட் ஹாப்பி த பூத் பந்தோஸ் அதில் வர்ற அப்படியே கிச்சன் இவ்வளோ பெருசுக்கு ஒரு டைனிங் டேபிள் வச்சு அப்படியே தான் இருக்க மாதிரி எனக்கு தோணுது. உங்களுக்கும் அப்படி தானேன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓ, இந்த ரூம் செமையாக இருக்குது. லபூபூ மாதிரி எதுனா கொபூபூவா என்னமோ விடுங்க. வேறு லெவலாக இருக்குது கைஸ். எல்லார் வீடையும் பார்க்குறது ஒரு நல்ல விஷயம். ஏன் அப்படின்னா நம்மளும் பார்த்து சூப்பராக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி மோட்டிவேஷன் ஆகி நம்மளும் இந்த மாதிரிலாம் கட்டலாம்ல. ஆனால் இந்த மாதிரி கேஸ் ஹவுஸ் தான் பார்த்தேனே நான். அடப்பாய்களா, கக்கூஸில் கூட குரோமியா எடுத்து வச்சுருக்கீங்களாடா. என்னென்னமோ வச்சுருக்காயா. என்ன வீடு எப்போ செமையாக இருக்குது. ஆனால் அந்த கேஸ்ல் ஹவுஸ்லாம் உண்மையான காசு கொடுத்து வாங்குற மாதிரி நான் இருந்துட்டு பார்த்தேன். ஆனால் இந்த கேஸில் உண்மையில் காசு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை போல் இருக்கே. அப்படின்னா தான் வாங்கி வைப்பாங்க. உண்மையான காசு கொடுக்கலன்னா ஏன் வாங்குவான்? என்னையா மேலே கூட ஒரு பாத்ரூம் செமையாக இருக்குது. மேலே ஸ்டெப்ஸ்லாம் வச்சு வாவ், ஒரு ராஜ மரியாதை கொடுத்த மாதிரி ஒரு ஃபீல் அப்படின்னு சொல்ல மாட்டேன். இது என்னது? ஏன் இப்படி இருக்கு? என்ன ரூமியா அது? கேவலமாக இருக்குது. கேவலமாக இருக்குன்னு சொல்ல மாட்டேன். செம்மையாக இருக்குது கைஸ். அப்படியே ஃபேரி டெய்லில் வர்ற மாதிரி வேறு லெவலில் இருக்குது கைஸ். இந்த சைட் போவோம் ஃபஸ்ட்டு. மேலே ரெடி பண்ணி இந்த இது நான் பார்த்துருக்கேன். இந்த ஒரு தீம் டெக்கரேஷன்ஸ் தானே. ஆனால் அதெல்லாம் காசு அதிகமாக இருக்கும். ஏன் காசு கொடுத்தா ஏன் வாங்கினாங்கிறது தெரியாத மாதிரி வச்சுருக்காங்க. பக்காவாக ரெடி பண்ணியிருக்காங்க கைஸ். எங்களுக்கு லைக் எவ்வளோ இருந்ததுன்னு தெரில, அதை நான் பார்க்கல. நான் ஜஸ்ட் லைக் மட்டும் தான் போட்டுருந்தேன். இது என்னப்பா, குழந்தையெல்லாம் வச்சுருக்கீங்களாப்பா? 3 இருக்குது. சரி, பரவாயில்ல. என்னமோ வேறு மாதிரி போகுது. சரி விடுங்க, நம்ம கீழே இறங்க வேண்டியதான். அப்படியே போயிடுவோம் வெளில. அவ்வளோதான், இந்த வீட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. பெட்பாட் ஒன்று இருக்குது, நாம் ஓப்பன் பண்ணது தான். விசிட்டர்ஸ் பரவாயில்ல, வேறு லெவல் போல் இருக்கே. நம்ம லைக் இன்னும் பண்ணல. ஒரு சைக்கிள் எடுத்துகிட்டு இன்னும் ஓடிவோம். இது என்னது? 2 லைக் தான் இருக்கா? அப்படின்னா போயிடுவோம் கன்ஃபார்ம். 2 லைக் தான் இருக்குது. அப்படிங்கும்போது நம்ம லைக் போட்டால் அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். என்னது இது? வீடே வெறிச்சாடி கிடக்குது. இதுக்கு 2 லைக்கே பெருசாச்சே. தெரியாமல் நான் உள்ளே வந்துட்டேன் போல இருக்குது. வீட்டில் ஒரு பொருளும் இல்லை. நான் சொன்னல ஒன்றும் இல்லை. இப்போ தான் வந்திருப்பாங்க போல இருக்கு கேமுக்கு புதுசோ.
பரவாயில்ல, லைக்கு போட்டுவிடுவோம். ஓகே, இந்த வீடு நான் வந்து நம்ம முன்னாடி வச்சுருந்த வீடு மாதிரியே இருக்குது. ஸோ இதுக்கும் போயிட்டு வந்துடுவோம். என்ன அது பக்கத்தில் சோஃபா பக்கத்துலேயே வச்சு டிவியா? பரவாயில்ல. இங்கே ஒரு சோஃபா போட்டு டேபிளு படுத்து தூங்குறீங்களா மேடம்? பரவாயில்லையே. பேர் என்ன மேடம் தெரிஞ்சுக்கலாமா? அட பாதி என்னைய மாதிரியே சன்கிளாஸ் போட்டுச்சிக்கியே ஹார்ட் ஷேப்பில். நீ பாத்ரூம்லாம் போகவே மாட்டியாம்மா? அடுத்தவங்க வீட்டுக்கு தான் போய் போவியா? சாப்பிட்றதும் கூட அடுத்தவங்க வீட்டுக்கு தான் போய் சாப்பிடுவ கூட இருக்கேன். எடிட்டிங் பண்ணால் ஒன்று ஒழுங்காக பண்ணணும், இல்லைன்னா எதுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பட் இட்ஸ் ஓகே. இந்த வீட்டுக்கு போயிட்டோம். ஏற்கனவே இந்த வீட்டுக்கும் போயிட்டோன்னு நினைக்கிறேன். இல்லையோ, போகலன்னு நினைக்கிறேன். ஸோ உள்ளே போய் லைக்கை போட்டுட்டு உள்ளே போய் ஓகே. அவங்க இந்த வீட்டோட ஓனர் வந்து இந்த வீட்டை எடிட் பண்ணிட்டு இருக்காங்கங்கிறதுனால நம்மளால் போக முடியாது. பிரச்சனை இல்லை, நான் ஆப்போசிட்டில் இருக்கவங்க வீட்டுக்கு போவேன். 0 லைக்ஸா? பரவாயில்ல, நம்ம தான் முதல் லைக்கு அப்படிங்கும்போது பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி வாயமோல வீடு வந்து எம்டியாக இருக்குது. வந்த உடனே அர்க்கேடிக்கு ஓடணும்னு சொல்லி தெரிச்சு போய் ஓடி விட்டாங்க போல இருக்கே. அர்க்கேடுங்க நம்ம பிளேயரியாவுக்கு போகணும்னு சொல்லிட்டு தெரிச்சு ஓடி போயிட்டாங்க போல இருக்குது. பிரச்சனை இல்லை, ஒரு லைக்கை போட்டு போவோம். ஏன்டா நமக்கெல்லாம் லைக் போட்டிருக்கோம் அப்படின்னு அவங்களே நினைக்கணும். அந்த மாதிரி விதத்தில் நாம் லைக் பண்ணுவோம். இவங்க தான் இந்த வீட்டோட ஓனர். ஆமாம், லைக் ஒன்று போட்டுருவோம். போட்டு வீட்டுக்குள்ளே போவோம். அவங்க தான் வெளில நிற்கிறாங்க, எடிட்லாம் பண்ண மாட்டாங்க. திடீர்னு வந்து வீட்டுக்குள்ளே வந்து நான் எடிட் பண்ண போகிறேன், நீ வெளில போ அப்படின்னு தள்ளி விட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? கடகடன்னு பார்த்துட்டு போய்டுவோம். ஓ பரவாயில்லையே, குட்டி இதுலேயே எப்படி செட்டப் பண்ணணும்னு தெரிஞ்சு செட்டப் பண்ணியிருக்காங்க. நான் சொன்னல உள்ளே வந்தது நம்மளை துரத்தணுங்கிறதுக்காகவே வெளில வந்திருப்பாங்க. இப்போ சரி உள்ளே வந்திருப்பாங்க, ஆனால் நாம் வெளில வந்துட்டோம். இந்த வீட்டுக்கு 10வது ஒரு லைக்கு போட்டு இந்த வீட்டுக்குள்ளே போவோம். பரவாயில்லையே, மேலே லைட்லாம் போட்டு வெளிலலாம் பண்ணி ஷிட் உள்ளே போகிறேன்னு சொல்லிட்டு வெளில வந்துட்டேன். பிரச்சனை இல்லை, நம்ம மற்ற வீடெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண வேணாமா? ஓகே, வேறு என்ன இருக்குது? பங்கு விட்டு பரவாயில்லையே, எல்லாம் வச்சுருக்காங்க. நம்மள்கிட்ட வந்துட்டு கோஸ் இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டேன், இருக்குது. ஆனாலும் அதுக்கெலாம் வாங்கி ஏன் வேஸ்ட் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்காமல் வச்சுருக்கேன். இந்த வீட்டுக்கு லைக் போட்டேன்ல, போட்டேன். இது வந்து நெய்பர்ஹுட் ஹவுஸ் கைஸ். இது கொஞ்சம் பெரிய வீடாக இருக்கும். வெயிட் பண்ணுங்கள், லைக் போட்டு போவோம். ஓ, வெளிலையே சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்கும் வச்சுருக்காங்கப்பா. ஆமாம், இதுக்குள்ளே ஒன்றும் போக முடியல. இப்போ லைக்கே போடாதீங்கன்னு சொல்கிறான் போல இருக்கு. சரி, 56 லைக் பரவாயில்ல. உள்ளே போவோம். இந்த ஹவுஸ் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணதில்லை. இந்த ஹவுஸ்னால் இந்த மாதிரி நெய்பர்ஹுட் டைப் ஆஃப் ஹவுஸ்லாம் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணதில்லை. அதான் போய் பார்ப்போம். நாட் பேட் பட் நாட் குட் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அவ்வளோ சிம்பிளாக தான் இருக்குது. நெய்பர்ஹுட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் காசு வாங்குறான்ல, அதுக்கு ஒர்த்து இல்லை. அவங்க கொடுக்குற ஃப்ரீ ஹவுஸே இதே அளவு தான் இருக்கும். ஒரு லைக் அப்போ எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இருக்குது கைஸ், எல்லாம் இருக்குது. கிச்சன் இருக்கா இல்லையா? வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இங்கே தான் வச்சுருக்காங்க. எல்லாருக்கும் வேறு மாதிரி இல்லை கைஸ் மூளை. நான்லாம் ஹால்லே ரூம் வச்சுருக்கேன். எல்லாம் கிச்சனில் வந்துட்டு கிச்சன் எடுத்து ஹாலில் வச்சுருக்காங்க. சரி, நம்ம வீட்டுக்கு போக வேண்டியதான். வீட்டுக்கு போயிட்டு எண்டு கார்டு போட்டுற வேண்டியதான் வீடியோக்கு. இது வீடு செம்மையாக இருக்குது. இதை மட்டும் பார்த்துட்டு போயிடுவோமா நம்ம? எத்தனை லைக் வந்திருக்கு? 43. என்னோட சேர்த்தா 44. இப்போ இந்த வீட்டுக்குள்ளே போக போகிறோம். நல்லா இருக்குது, வெளில பார்க்க நல்லா இருக்குது. உள்ளே எப்படி இருக்கும், எந்த மாதிரி எடிட்டிங்னா சொல்லி வாயமுள்ள செம்மையாக இருக்குது கைஸ். வேறு லெவல் பண்ணியிருக்காங்க கைஸ். 43 என்ன, இட் டிசர்வ்ஸ் மோர். பரவாயில்ல.
அர்கேட் தீம் தான் கைஸ் டோட்டலாக. செம்மையாக தான் பண்ணியிருக்காங்க போங்க, வேறு லெவல் தான். ஓகே, எடிட்டிங் செட்டப்லாம் பயங்கரமாக இருக்கே. எடிட்டிங் செட்டப் பாருங்க. இது என்னது என்னது? ஓ, கீழே உள்ளது தானா? மேலே வேறு லெவலாக இருக்கே. செம்மையாக இருக்குது கைஸ். டோட்டலாக வந்து அர்கேட் மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி அர்கேடோட தீம் யூஸ் பண்ணி தான் இவ்வளோ இதையும் பண்ணியிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. சரி, நம்ம வீடு இங்கே ஆப்போசிட்டில் இருக்குது. நம்ம வீட்டுக்கு யாரும் லைக் போட்டிருக்க மாட்டேங்க. ஒரு 4 லைக் பரவாயில்ல. இந்த மாதிரி வீடு இங்கே நான் எதுவும் இல்லை போல இருக்குது. நாம தான் டோனட் ஹவுஸ் ஒன்று வாங்கி வச்சுருக்கோம் போல இருக்குது. ஏன்னமோ சரி உள்ளே போவோம். நம்ம வைப் அப்படிங்கிறதுனால நம்ம இந்த மாதிரி ஒரு வீடு வாங்கி வச்சுருக்கோம். மற்றவங்களுக்கு அப்படி இல்லைங்கிறதுனால அவங்க வேறு மாதிரி அவங்க வைப்புக்கு ஏற்ற மாதிரியான வீடு, அவங்க காசு ஏற்ற மாதிரி வீடு வாங்கி வச்சுருக்காங்க. ஆனால் இது ஆக்சுவலி டோனட் ஹவுஸ்ன்னு ஃபுல்லாக பெருசாக இருக்கும். எல்லா இடமே நமக்கு தான் அப்படின்னு நினச்சா. பட் கீழே ஃபுல்லாக ஷாப். அது மட்டும் இல்லைன்னா நம்ம வேறு லெவலில் எடிட் பண்ணியிருந்துருக்கலாம். பட் இருக்கட்டும், இது ஓகேவாக தானே இருக்குது. ஏன் இந்த இடத்த பாருங்கள், என் வைப்புக்கு இது செட் ஆகுதுன்னு சொல்ல மாட்டேன். நான் நிறைய வீடியோ பார்த்துட்டு வந்துட்டேன். இதுக்கு மேலே இன்ஸ்போ எடுத்து செமையாக பண்ணுறோம் கைஸ். ஓகே கைஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? பாய்.